ஆண்டவரை ஏத்துக்கொண்டேன், சர்ச்சுக்கெல்லாம் போறேன். அப்படி இருந்து என் கஷ்டம் தெரியலன்னு சொல்றீங்களா? சோர்ந்து போகாம ஜெபம் பண்றேன், கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றேன். அப்படி இருந்து என் கவலை தீர மாட்டேன்னு கண்ணீர் விடுவீங்களா? நான் ஒரு எறும்பு கூட தீங்கு நினைக்கலையே, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்னு சொல்றீங்களா? எவ்வளவு பேருக்கோ நான் உதவி பண்ணிருக்கேன், எனக்கு உதவி பண்ண ஒரு ஆளு இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? நான் யாருக்கும் மனசால கூட ஒரு தீங்கு நினைக்கலையேன்னு சொல்றீங்களா? ஐயா, கவலைப்படாதீங்கய்யா, உங்க கஷ்டம் தான் தீர போகுதுயா. உத்தமருக்கு கர்த்தரே துணையா இருக்காரு ஐயா. அப்புறம் ஐயா நீ கவலைப்படுற? நீதிமானுக்கு தான் நிறைய துன்பங்கள் வருமா ஐயா? பைபிள்ல போட்டிருக்கியா. ஆனாலும் கர்த்தர் உன் கூட இருந்து உன்னை காப்பாத்துவார் ஐயா. காப்பாத்துவேன்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு ஐயா. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஐயா. நீ பட்ட பாடுக்கெல்லாம் 2 மடங்கு திரும்ப பலன் வரும் ஐயா. உனக்கு இந்த கஷ்டத்தெல்லாம் நீ மட்டும் கடந்து வரலையா, கர்த்தர் உன் கூட இருந்தாருயா. அதனாலதான் நீ கடந்து வர முடிஞ்சதுயா. கர்த்தர் கடைசி வரைக்கும் கூட இருப்பாருயா. கவலைப்படாத, கவலைப்படாத ஐயா. உன் வருங்காலம் நல்லா இருக்கும் ஐயா.